டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த 3 நாள் நல்ல சுவாரஸ்யமா போக போகுது. ஏன்னா இந்த வைரத்தை திருடுற கான்செப்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு விஜய் டிவியோட ப்ரோமோல சக்தி வந்துட்டு அந்த வைரத்தை எடுக்க வந்ததை ஒரு ஸ்மால் ரீவைண்ட் மாதிரி காட்டுறாங்க. அவர் நேற்று எப்படி எடுத்தாரு அப்படின்றதையும் காட்டுறாங்க. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அதே சமயத்துல ஓவியாவும் அந்த டூப்ளிகேட் வைரத்தை திருடுறதுக்காக பிளான் பண்றாங்க. சக்தி திருடின வைரத்தை வாஷ்ரூமுக்கு மேல ஒளிச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஓவியா அந்த சைரன்சர் சத்தம் வந்தவனே எல்லாரும் வெளியில போற சமயத்துல இவங்க அந்த வைரத்தை திருடுறாங்க. ஆனா நல்லா கையும் காலமா மாட்டிக்கிறாங்க. ஆரவ் வந்து எகிரி கட்டி பிடிச்சிடுறாரு. வைரத்தை கொடு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா பக்கத்திலேயே சக்தி நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது டூப்ளிகேட் வைரம்னு. எல்லாரும் அலர்ட்டா இருக்க டைம்லயே ஏன் ஓவியா திருடுறாங்க அப்படின்னு பலரும் கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஓவியாவுக்கு கொடுத்த டாஸ்கே அதுதான். எல்லாரையும் திசை திருப்புறது தான் அவங்களோட வேலை. கொஞ்ச நேரத்துல கூட இருந்தே கழுத்து அறுத்துட்டா துரோகி அப்படின்னு ஓவியாவை காயத்ரி திட்டுறாங்க. அவங்க அந்த ரோல்ல இருந்து நடிச்சாலும் ரோல்ல இல்லாம நடிச்சாலும் அவங்களோட உண்மையான பேச்சு அப்படிதான் இருக்கும், கேடுகட்டத்தனமா. யாரு அந்த வைரத்தை திருடினது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சக்தியை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. நிஜமாலுமே சக்தியை அழுன்னு அழுகுறாரு. எனக்கு திருடிலாம் பழக்கமே கிடையாதுன்னு கதறி அழுகுறாரு. கூட இருக்கவங்கலாம் அதெல்லாம் உண்மை நம்பி ஓகே சக்தி லீவ் இட் அப்படின்னு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாஷ்ரூம் கிட்ட வந்து ஜாப் டன் அப்படின்னு மங்காத்தா தீ மியூசிக்கோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சக்தி செஞ்ச ஸ்மார்ட்டான விஷயம் என்னன்னா, நேற்று அந்த வைரத்தை எடுக்கும் பொழுது கணேஷ் கிட்ட இவர் வசமா மாட்டிக்கிட்டாரு. ஆனா அதை பேசி சமாளிச்சு சும்மாதாயா வந்தேன் அப்படின்னு கணேஷோட இடத்துலயே இவர் படுத்துக்கிட்டு கணேஷை உள்ள அமுச்சு வச்சதுதான் ஸ்மார்ட். ஆனா திருடங்கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி கணேஷ் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இங்கே படுத்துக்கோ, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஸ்மார்ட்டான ஒர்க் என்னன்னா, அழுது எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காரு. இதனால என்ன நடந்துச்சுன்னா, பழி வந்துட்டு ஓவியா மேல விழுந்துருச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே 2 தடவை அட்டெம்ப்ட் பண்ணி மாட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓவியா மேலதான் சந்தேகப்படுறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான நல்ல நியூஸ் என்னன்னா, ஓவியாவுக்கு கொடுத்த டாஸ்கை அவங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சக்தியும் அவர் கொடுத்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 2 பேர்த்த தவிர மிச்சம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே லக்ஸரி பட்ஜெட்ல பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஸோ சாப்பாட்டுக்கே அடிச்சுக்கிற நிலைமை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதன் மூலியமா நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.